கலைஞரின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா புகழாரம் சூட்டியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கலைஞரின் 102வது பிறந்த நாளையொட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கலைஞர் மற்றும் விஜயகாந்த் இணைந்திருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் இந்திய அரசியல் வரலாற்றின் மூத்த தலைவர் கலைஞர் என்றும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப வாழ்ந்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். வாழ்ந்த காலத்தில் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கலைஞர் ஆற்றிய பணிகள் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் இடையிலான அன்பும் நட்பும் ஆழமானது என்றும், தங்களது திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தவர் கலைஞர் என்றும் நினைவு கூர்ந்துள்ள பிரேமலதா, இவை அனைத்தும் வாழ்நாளில் மறக்க முடியாதவை என கலைஞருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கலைஞருக்கு பிரேமலதா புகழாரம் சூட்டியிருப்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ள திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், இந்தியா கூட்டணியில் தேமுதிகவை சேர்ப்பது பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முடிவெடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். வாழ்த்து தெரிவித்ததை வரவேற்கிறோம். கூட்டணியை பற்றி கேட்டால், இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் நல்ல முடிவை எடுத்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். இன்னும் பல கட்சிகள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அது இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தற்போது இல்லை என்று அறிவித்த அதிமுக தங்கள் கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் தெரிவித்தது. ஆனால் கூட்டணி குறித்து ஜனவரி மாதமே முடிவெடுக்கப்படும் என பிரேமலதா கூறி வரும் நிலையில் கலைஞருக்கு அவர் புகழாரம் சூட்டியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.